மற்றது நீங்கள் சில பேர் என்னட்ட அந்த எழுதி அனுப்பியிருந்த நீங்கள் உங்கள் அந்த குறுஞ்செய்தியிலே அந்த ரெக்கார்டிங் தரச் சொல்லி, உண்மையிலே அந்த ரெக்கார்டிங் வந்து பெருசா இருக்கும். அத YouTubeக்கு மாத்துனா தான் அப்படி அனுப்பலாம். நான் அத அனுப்பின உடனே உங்களுக்கு அனுப்புறேன். சரியா? சரி. மீண்டும் ஒரு தடவை எல்லாரும் பொறுத்துக்கொள்ள வேணும். அது பிந்தினதுக்கு என்று சொல்லிக்கொண்டு, நாங்கள் இப்ப உடனடியாக தொடங்குவோம். ஆ நாங்கள் அந்த கோயில் பூசை பார்த்துக் கொண்டிருந்த நாங்கள், அதுல 1வது பகுதி நாங்கள் பார்த்துட்டோம். இப்ப 2வது பகுதி இன்றையோட நாங்கள் அத நிறைவு செய்வோம். அ அப்ப இன்னைக்கு நாங்கள் பார்க்க இருப்பவை எவை என்று பார்த்தோமென்றால், அ அந்த பூசை ஒழுங்கண்டத நாங்கள் சிறப்பான பூசைகள், அதாவது திருவிழா காலங்கள்ல தான் நாங்கள் அத காணக்கூடியதா இருக்கும். அந்த நான் முன்னுக்கு போட்டதையே திருப்பி இதிலயும் சில விளக்கங்களுக்காக போட்டிருக்கிறேன். மற்றது அதுக்கு பல மேல அது ஒரு நாங்கள் உள்ளுக்கு போனா கணக்க ஆராய்ஞ்சு, ஆராய்ஞ்சு விளங்கப்படுத்திக் கொண்டு போகலாம். ஆனால் நான் மேலோட்டமாக பார்க்கிறேன். பிறகு நாங்கள் சைவ சித்தாந்தம் என்றது ஒழுங்கா பார்க்கைக்க இதெல்லாம் நாங்கள் பார்த்துக் கொண்டிருப்போம். உள்ளுக்கு வந்ததையே இணைச்சுக் கொண்டு இன்றைக்கு நாங்கள் இது 2வது வகுப்பு. இப்ப கடைசி வகுப்பில நாங்கள் அதாவது இதுக்கு முதல் வகுப்பில நாங்கள் ஒற்றை கற்பூர தீபம் காட்டுதல் வரையும் பார்த்திருந்த நாங்கள். அது அந்த ஒழுங்க நாங்கள் பார்த்தோமென்றால், அந்த விளக்கத்தையும் நான் தொடக்கத்தில பார்க்கிறேன். ஒவ்வொரு பூசையும் சிவனுடைய அந்த திருவைந்தொழில்களை குறியீடாக கொண்டு காட்சிப்படுத்தப்படுகிறது. அப்ப அதிலே ஒற்றை கற்பூர தீபம் என்றது ஒடுக்குதலை குறிக்கிறது. ஒடுக்குதல் என்றால் இந்த உலகத்தை அவன் படைத்து, அது விரிவடைந்து கொண்டு செல்லும். பின்னர் அவன் ஒரு கட்டத்திலே வந்து அதை ஒடுக்கத் தொடங்குவான். அப்படி அந்த ஒடுக்குகின்ற அந்த நிகழ்ச்சி, அதாவது நாங்கள் அதை அழித்தல் என்றும் சொல்லுவோம். அந்த அழித்தல் என்கின்ற அந்த திருவைந்தொழில்ல 3வது தொழிலை குறிக்கிறதாக அது அமைந்திருக்கும். இப்ப நாங்கள் ஒரு ஒழுங்கில பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவதாக இந்த அலங்கார தீபம். அதுக்கு பிறகு உண்மையில பல தீபங்கள். நான் இதில சிலவற்றைத்தான் கூறியிருக்கிறேன். அப்படியாக வந்து கும்ப தீபம் காட்டி, அந்த கும்ப தீபத்திற்கு பிறகு ஒற்றை திரியுள்ள தீபம் காட்டி, அதுக்கு பிறகு அ ஒற்றை கற்பூர தீபம் காட்டுவார்கள். அப்ப சாதாரண பூசைகள்ல நீங்கள் பார்த்தீங்கள் என்றால், இந்த ஒற்றை திரியுள்ள எண்ணெய் தீபத்தை முதலிலே காட்டுவார்கள். அதுக்கு பிறகு ஒற்றை கற்பூர தீபம் காட்டுவார்கள். அது எதற்காக என்று சொன்னால், எதிலும் வந்து அந்த ஒற்றை திரியுள்ள தீபம் வந்து காத்தலை குறிப்பது. இப்ப சாதாரண பூசைகள் வந்து காத்தல் என்கின்ற அந்த தொடர் தொழிலிலே அது தொடங்குவதாக அமைக்கப்பட்டிருக்கும். அதுதான் அதற்குரிய விளக்கம். அதற்கு பிற்பாடு அந்த ஒற்றை கற்பூர தீபம் காட்டுவார்கள். இந்த இடத்திலிருந்து நாங்கள் இன்றைய இந்த வகுப்பை நாங்கள் விளங்கிக் கொள்ளுவோம். இந்த ஒற்றை கற்பூர தீபம் காட்டி முடிய நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் அருகிலே இன்னொரு சிவாச்சாரியார் அந்த அ அதாவது அர்ச்சகரோ ஒருவர் அந்த கற்பூர தீபத்தை வாங்கி அவர் வைத்துக்கொண்டு நிற்பார். உடனடியாக அவருக்கு இந்த திருநீற்று பாத்திரம் கொடுக்கப்படும். ஆனால், அ சில பேருக்கு இந்த கேள்விகள் எல்லாம், இது திருநீற்று பாத்திரத்தோடு பன்னீர் செம்பு, பூ இவையெல்லாம் கொடுப்பார்கள் தானே என்று. ஓம். இதெல்லாம் காலத்துக்கு காலம் வேறுபடுகின்ற அல்லது அந்த கோயிலினுடைய நிலைமை, அம் அவர்களுடைய பணபலம் இவற்றிற்கு ஏற்ப இவையெல்லாம் வேறுபடும். ஒரு காலத்திலே பார்த்தால், நாங்கள் ஊரிலே இருக்கின்ற பொழுது இருப்பது போல, இப்பொழுது ஊரும் இல்லை, நாங்களும் இல்லை. இல்லையா? எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதுபோலத்தான் ஒரு காலத்திலே தனியே இப்படியான ஒரு திருநீற்று பாத்திரத்தை எடுத்து கொடுப்பது வழக்கம். ஆனால் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால், ஒரு தட்டிலே இப்படி ஒரு திருநீற்று பாத்திரம், அதற்கு அருகிலே பூ, பன்னீர் செம்பு இவையெல்லாம் வைத்து கொடுப்பார்கள். ஏனென்றால், அ வசதி இருக்கின்ற பொழுது இவற்றையெல்லாம் கூடுதலாக செய்கின்ற ஒரு தன்மை என்றும் நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அடிப்படையிலே அங்கு தேவையானது இந்த திருநீறு.
இந்த திருநீற என்னத்தை குறிக்கின்றது என்றால், இப்பொழுது நடந்த அந்த ஒடுக்குதல், அது ஊழியின் போது முழுவதுமாக நடக்கின்ற பொழுது, அதை நாங்கள் அழித்தல் என்று கூறுகின்றோம். அதை அழித்தல் என்று கூறுவதற்குரிய காரணத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சைவ சித்தாந்த அடிப்படையிலே அழித்தல் என்று எதுவும் இல்லை. அதாவது ஒன்று இன்னொன்றாக உருமாறும். ஆகவே இந்த மாயை எல்லாம் ஒன்றாக, அதாவது ஒரு சூக்கும மாயையாக ஒரு மிகச் சிறிய சூக்கும பொருளாக மாறி அது இருக்கும். அதற்கு முதல் அதனை அந்த அழிவின் போது சாம்பராகின்ற அந்த தன்மையைத்தான் இந்த தூல நிலையிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இல்லையா? ஒரு பொருள் முற்றாக இல்லாமல் போக வேண்டுமென்றால் அது எரிந்து சாம்பராகின்ற பொழுதுதான் நாங்கள் பார்க்கின்றோம் அவ்வாறான ஒரு நிலையை. அதனால்தான் நாங்கள் இந்த சாம்பரை அதிலே எடுத்துக்கொள்ளுவது. ஆகவே இந்த ஒற்றை கற்பூர தீபத்தை திருநீறு கொண்டு அணைக்கின்றார்கள். எங்களுடைய சர்க்காரிய வாதம், அதாவது உள்ளது அழியாது, இல்லது தோன்றாது என்கின்ற அந்த தன்மையிலே எதுவுமே இல்லாமல் போகாது. மாயை என்பது மாற்றம் அடைவது. ஆகவே ஊழி முடிவிலே சாம்பரே எஞ்சும் என்பதை காட்டுவதே அந்த திருநீறு. இது மறைத்தலை குறித்து நிற்கின்றது. இந்த இடத்திலே ஒரு திருமந்திரத்தையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருந்தேன். பலருக்கும் தெரிந்திருக்கலாம். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே. இதிலே இந்த கங்காளன் என்ற சொல்லு பல இடங்களிலே நான் பார்த்தேன். கங்காளன் என்றால் அது கங்கையை சடாமுடியிலே சூடியவன் என்று அது மிக இலகுவாக அவர்கள் அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே அதுவல்ல கருத்து. கங்காளம் என்றால் எலும்பு. சில இடங்களிலே கங்காளம் என்றால் பிணம் என்கின்ற கருத்திலும் வந்திருக்கும். இதைவிட கங்காளம் என்றால் மிகப்பெரிய பாத்திரத்தையும் குறிக்கும். அதாவது ஒரு மிகப்பெரிய அந்த காலத்து வெண்கல பாத்திரத்தை கங்காளம் என்று கூறுவார்கள். ஆகவே கங்காளன் என்றால் எலும்பை அணிந்தவன் அல்லது எலும்பை உடையவன் என்பதுதான் பொருள். இங்கு அது சிவனை குறிக்கின்றது. ஏனென்றால் சிவன், நீங்கள் பல படங்களிலே பார்த்திருப்பீர்கள், எலும்பு மாலையை அணிந்தவனாக காட்சி தருவான். அந்த உருவத்திலே காட்சி தருகின்ற சிவனுக்கு கங்காளன் என்று பெயர். இதைவிட கங்காளி என்று பார்வதிக்கும், அதாவது காளி, கங்காளி இவையெல்லாம் ஒரே கருத்துள்ள பதங்களாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது ஒரு திருப்புகழிலே கூட வருகின்றது, கங்காளி என்று பார்வதிக்கு பெயராக. ஆகவே கங்காளன் என்பது எலும்பை மாலையாக அணிந்தவன் அல்லது எலும்பை அணிந்தவன், எலும்பை உடையவன் என்பதுதான் பொருள். இங்கு சிவன் ஏந்தி இருக்கின்ற எலும்பு என்னவென்றால், குறிப்பாக ஒவ்வொரு பிரளயத்தின் போதும் அந்த பிரளயத்தினுடைய எண்ணிக்கையை பொறுத்து நாங்கள் வேண்டுமென்று சொன்னால் எங்களுடைய வகுப்பிலே ஒரு மிக பின்னாளிலே நாங்கள் அதற்குரிய கணக்குகளை நாங்கள் பார்க்கலாம். இதற்கெல்லாம் ஒரு கால கணக்குகள் இருக்கின்றன. ஒரு பிரம்மா எவ்வளவு காலம் அந்த பதவியிலே இருக்கலாம், ஒரு இந்திரன் எவ்வளவு காலம் அந்த பதவியிலே இருக்கலாம் என்றெல்லாம். அதாவது ஒரு பிரம்மாவினுடைய காலத்திலேயே எத்தனையோ இந்திரர்கள் வந்து போய்விடுவார்கள். அதுபோல ஒரு விஷ்ணுவுடைய காலத்திலே எத்தனையோ பிரம்மாக்கள் வந்து போய் விடுவார்கள். இப்படியெல்லாம் ஒரு கணக்கு இருக்கின்றது. ஆகவே அவர்களுடைய அந்த அந்தந்த காலங்கள் முடிய ஏற்படுகின்ற அந்த எலும்புகளைத்தான் அவன் மாலையாக அணிந்திருக்கின்றான் என்று சொல்லி ஒரு 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 தன்மை ஒன்று அங்கு இருக்கின்றது. ஆனால் இந்த இடத்திலே நாங்கள் ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவனுக்கு உருவம் இல்லை. ஆனால் நாங்கள் இங்கு கொடுப்பது எல்லாம் ஒரு குறியீட்டு உருவங்கள். அதையும் நாங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அது நாங்கள் மேலுக்கு படித்து கொண்டு போக எங்களுக்கு அதற்குரிய சரியான விளக்கங்கள் ஏற்பட்டு கொண்டு போகும்.
ஆகவே அந்த கங்காளன் பூசும் கவச திருநீற்றை அவன் எங்களுக்கு அந்த திருநீற்றை தான் பூசி எங்களுக்கு அதை கற்பிக்கின்றான். எப்படி என்றால், நாங்கள் அதனை பார்த்து நாங்களும் செய்ய வேண்டும். ஏனென்றால், அது எங்களுக்கு கவசமாக இருக்கின்றது. எதற்கு கவசமாக? அதற்குரிய விளக்கம் பின்னால் வருகின்றது. என்னவென்றால், மங்காமல் பூசி. நாங்கள் அதனை எப்படி பூச வேண்டுமென்றால், அ தெரிந்தும் தெரியாமல் அல்லது பூச வேண்டும், ஆனால் பூசியிருப்பது போல் தெரியக்கூடாது என்பது போல பூசக்கூடாது. முழுமையாக நெற்றியிலே துலாம்பரமாக தெரியத்தக்கதாக பூச வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. மங்காமல் பூசி. அடுத்தது மகிழ்வரேயாமாகில். எனக்கு இதனை பார்க்கின்ற பொழுது ஒரு ஒரு சிந்தனையிலே ஓடிய ஒரு செய்தி என்னவென்றால், ஆகவே அந்த காலத்திலேயே மங்காமல் பூசுவது என்பது சொல்லப்பட வேண்டிய ஒன்றாக இருந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, பூசிவிட்டு ஒருவேளை அதை கூடுதலாக பூசிவிட்டேனோ என்று நினையாமல் அவர்கள் மகிழ்வரேயாமாகில். தாங்கள் அந்த திருநீற்றை பூசியிருப்பதனாலே அவர்கள் மகிழ்ந்து இருப்பார்களேயாமானால், தங்கா வினைகளும் எங்களுக்குரிய அந்த வினைகள் கூட நாங்கள் அதனை அறுத்துக் கொள்ளுவதற்கு வினைகளிலிருந்து விடுபட்டுக் கொள்ளுவதற்கான ஒரு வழியாக அது இருக்கும். தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே. இதிலே அந்த பொருள் கூறுகின்ற பொழுது சிவகதி என்றும் கூறுகின்றார். அடுத்ததாக திருவடி சேர்தல் என்றும் கூறுகின்றார். ஆகவேதான் அதற்கு பொருள் எடுப்பவர்கள் சிவகதி என்கின்ற பொழுது நாங்கள் 4 வகையான முத்திகளை பற்றி நாங்கள் இதுவும் பின்னர் படிப்போம் அதனுடைய விளக்கங்கள். வழக்கமாக உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். சாலோக, சாமீப, சாரூப, சாயுச்சிய முத்திகள் என்று 4 வகையான முத்திகள். நாங்கள் நாற்பதங்களிலே, அதாவது சைவ நாற்பாதங்கள் என்று கூறுவது, அந்த 4 பாதங்களிலே நாங்கள் நின்று இறைவனை சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சரியை முறையிலே நின்று நாங்கள் அவனை வழிபட்டு அடைகின்ற முத்தி சாலோக முத்தி. இறைவனோடு அதே உலகத்திலே சீவிக்கின்ற முத்தி. அடுத்ததாக கிரியை முறையிலே அவனை முற்றாக வழிபட்டு அடைகின்ற முத்தி சாமீம புத்தி. அந்த சாலோகத்திலே இறைவனுடைய லோகத்திலே இறைவனுக்கு அண்மித்தாக வளர்வது நாங்கள் இருக்கின்ற அந்த முத்தி சாமீப முத்தி. அடுத்ததாக இறைவனுடைய உருவத்திலேயே இருக்கின்ற கிடைக்கின்ற முத்தி, அது யோக நிலையிலே இருந்து எங்களுக்கு கிடைப்பது, அது சாரூப முத்தி. அடுத்ததாக இறைவனோடு டெண்டர கலக்கின்ற அந்த முத்தி, அது சாவிச்சிய முத்தி. இதற்கு முறையே நாங்கள் நாவுக்கரசர், ஞானசம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இவர்களை உதாரணமாக நாங்கள் பார்க்கிறது வழக்கம். ஆகவே இந்த முறையிலே அதற்குரிய விளக்கங்கள் நான் உங்களுக்கு மிகச் சுருக்கமாக சொல்லி இருக்கின்றேன். ஆனால் இதற்குரிய அந்த விளக்கத்தை நாங்கள் பின்னர் எங்களுடைய வகுப்புகளிலேயாவது ஒரு 2 வகுப்புகளிலேயாவது கற்க வேண்டி இருக்கும். ஆகவே அயன் அரி, அயன் என்றால் பிரம்மா, அரி என்றால் விஷ்ணு என்னும் இருவர்தாம் முழு எலும்பு கூட்டினை சுமக்கும் சிவபெருமான் கங்காளன் எனப்படுவான். அவன் ஆறுயிர்கள் உய்வதற்கு காவலாயுள்ளது திருவெண்ணீறு என்று ஆன்மாக்களாகிய எமக்கு உணர்த்த கவசமாக அத்திருவெண்ணீற்றை அணிந்து கொள்கின்றனர். அத்திருநீற்றை எப்பொழுதும் மங்காமல் பூசுதற்கு மகிழ்வாரிடம் எத்தகைய வினைத்துன்பங்களும் தங்கா. சிவநிலையும் சாலோக சாமீப சாரூப முத்திகள் சாரும். அழகிய திருவடி பேறும், அதாவது சாயுச்சிய முத்தி கைகூடும். இது நான் இப்பொழுது கூறியதை எழுத்திலே போட்டிருக்கின்றேன். சிவபெருமானின் கங்காள வடிவம் என்பது பேரொளி காலம் ஏற்படுகின்ற பொழுது பெருமான் தோற்றுவித்து அருளிய உலகங்கள் யாவற்றையும் பிறவற்றையும் ஒடுக்கி அருளுங்காலத்தில் கொள்ளும் வடிவம் என்று மெய்கண்ட நூல்கள் குறிப்பிடுகின்றன. எல்லாம் ஒடுங்கி ஈற்றிலே மாயை சூக்கும வடிவமாக இறைவனின் கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த இடத்திலே நாங்கள் இன்னும் ஒரு வகுப்பிலே நாங்கள் அதனையும் படிப்போம். இந்த பூசைகள் மட்டுமல்ல இறைவனுடைய திருவைந்தொழிலை குறிப்பிடுவது.
திருவிழா காலங்களும் இறைவனுடைய திருவைந்தொழிலை அடிப்படையாக கொண்டுதான் அமைக்கப்படுகின்றன. கொடியேற்றம் என்று சொன்னால் அது படைத்தல், திருவிழாக்கள் காத்தல், தேர் அழித்தல், தேரில் அன்று இரவு மறைத்தல், தீர்த்தம் அருளல் என்று எல்லாம் அந்த ஒரு ஒரு ஒழுங்கிலே அது செல்லும். இப்பொழுது நான் மிகச் சுருக்கமாக கூறியிருக்கிறேன். இதிலே சில உள் விளக்கங்களும் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாங்கள் பின்னர் படிப்போம். ஆகவே அது மட்டுமல்ல, இந்த கொடிமரம் பூச காலத்திலே இருக்கின்ற அமைப்பு பதி பசு பாசம் என்கின்ற அமைப்புத்தான். சில இடங்களிலே நீங்கள் பார்த்தால் கொடி இறக்கியதன் பிற்பாடு கொடிமரம் மட்டும் இருக்கும். ஏனென்றால் அந்த கொடிமரம் பதியை குறிப்பது. எல்லா காலத்திலும் இருப்பவன், நிலையாக இருப்பவன் இறைவன் என்கின்ற முறையிலே அந்த கொடிமரம் இருக்கும். சில கோயில்களிலே பார்த்தீர்களானால் அந்த கொடிமரத்திலே தர்ப்பை கயிறை விட்டிருப்பார்கள். அந்த தர்ப்பை கயிறு என்பது மாயையை குறிப்பதாக, அந்த மாயையும் சூக்குமமாக இறைவனோடு இருக்கின்ற நிலையாக இருக்கின்ற தன்மையை காட்டுவதற்காக அந்த தர்ப்ப கயிறையும் அதிலே விட்டிருப்பார்கள். ஆனால் பல கோயில்களிலே அப்படி அல்ல, தர்ப்ப கயிற்றையும் எடுத்திருப்பார்கள். அதற்குரிய விளக்கம் அது சூக்கும வடிவம், அதை நாங்கள் சூலமாக காண முடியாது என்கின்ற தன்மையும். ஆகவே இவற்றையெல்லாம் நாங்கள் பின்னர் விரிவாக நாங்கள் ஒவ்வொரு வகுப்புகளிலேயாவது நாங்கள் இதனை படித்துக் கொள்ளுவோம். இப்பொழுது இந்த இடத்திலே, அதாவது எல்லாம் ஒடுங்கி ஈற்றிலே மாயை சூக்கும வடிவமாக இறைவனின் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்கின்ற அந்த தன்மையை கூறுகின்ற பொழுது நினைவில் வந்ததால் நான் அதனை கூறினேன். நீங்கள் அது தற்சமயம் அதிலே உங்களுக்கு குழப்பம் இருந்தால் அதை விட்டு விடுங்கள். நாங்கள் பின்னர் முழுமையாக அதனை படிப்போம். பேரொளி காலத்தில் எல்லாம் ஒடுங்கி பேரிருள் எங்கும் சூழ்ந்து நிற்கும் போது இதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த எங்களுக்கு பகல்லே நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்கும் ஒளியாக இருக்கும். வானத்தை பார்த்தாலும் ஒளியாக இருக்கும். இரவிலே கூட எங்களுக்கு வானம் நாங்கள் எங்கு இருக்கின்றோம் என்பதை பொறுத்து சற்று வெளிச்சம் போலவும், ஆனால் கூடுதலாக இருள் போலவும் தான் இருக்கும். உண்மையிலே இந்த அண்ட சராசரங்களை நாங்கள் நோக்கினால் எத்தனையோ ஒளி உமிழ்ந்து கொண்டிருக்கின்ற நட்சத்திரங்கள் இருந்தாலும், எங்களுடைய சூரியனைப் போல சூரியனிலும் பார்க்க எத்தனையோ மடங்கு பெரியதான நட்சத்திரங்கள், விண்மீன்கள் இந்த அண்ட சராசர இந்த வெளியிலே இருந்தாலும், இந்த வெளி உண்மையிலேயே இருள் சூழ்ந்த ஒரு வெளி. எங்கு பார்த்தாலும் இருள். ஏனென்றால் அவ்வளவு பெரியது. அதிலே இந்த ஒளி பேரொளிகள் எங்கும் இருக்கின்றன. ஆனாலும் எங்கும் இருளாகத்தான் இருக்கும் பொதுவிலே. நாங்கள் உண்மையிலே எங்களுடைய இந்த பூமியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்பால் சென்றால், காற்று மண்டலத்துக்கு அப்பால் சென்றால் கருப்பாகத்தான் இருக்கும். அந்த கருப்பாக இருக்கின்ற பொழுதே எங்களுக்கு தெரிய வேண்டும் அது இருளாகத்தான் இருக்கும் என்பது. நாங்கள் உள்ளே இருக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு இது நீலமாக தெரிகின்றது. நீலமாக தெரிகின்ற பொழுது அதில் ஒரு விதமான ஒளியாக அது தெரிகின்றது. ஆகவே அந்த பேரிருள் என்பது ஊழிக்காலத்திலே ஒன்றுமே இல்லாத பொழுது கும்மிருட்டாக இருக்கும் இல்லையா? எங்கு பார்த்தாலும் அந்த இருளாக இருக்கும் என்பதுதான் அந்த கருத்து. பேரிருள் எங்கும் சூழ்ந்து நிற்கும் பொழுது நான்முகன், திருமால், இந்திரன் போன்ற வானவர்களின் மண்டையோடுகளையும் எலும்புகளையும் மாலையாக அணிந்த பெருமான் தனித்தலைவனாக நிற்பான் என்றும் குறிப்பிடுகின்றன. அவ்வேளையில் பெருமானின் நெற்றியிலும் உடம்பு முழுவதும் திருநீறு அணியப் பெற்று தோற்றமளிப்பான் என்றும் குறிப்பிடுகின்றன. இதனையே நள்ளிருள் நட்டம் பயின்றாடும் நாதனே என்று மணிவாசகரின் சிவபுராணத்தில் குறிப்பிடுவார். ஆகவே அந்த மணிவாசகர் குறிப்பிடுவது நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே என்பது இதுதான். அந்த நடனத்தைத்தான் கூறுவார்கள் ஊழித்தாண்டவம் என்று. அதாவது இறைவன் ஊழி என்கின்ற அந்த அழித்தல் தொழிலை செய்வதற்காக, அதாவது இந்த உலகம் முழுவதும் அழிகின்ற அந்த தொழிலை, எல்லாவற்றையும் ஒடுக்குகின்ற அந்த தொழிலை, ஒவ்வொரு நாளுமே அந்த அழித்தல் தொழில் அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும். ஆனாலும் அந்த ஊழிக்காலத்திலே முழுமையாக இல்லாமல் பண்ணி, அதாவது இல்லாமல் பண்ணி என்று அதனை ஒடுக்கி
மாயை என்கின்ற ஒரு சூக்கும பொருளாக ஆக்குகின்ற பொழுது ஆடுகின்ற அந்த நடனம்தான் ஊழி தாண்டவம். அது நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே என்கின்ற அந்த இருளிலே நடனமாடுவதாக அது காட்டப்பட்டிருக்கின்றது. அதனைத்தான் சிவபுராணத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப இந்த கங்காள வடிவத்திலே பெருமான் அணிந்திருக்கின்ற திருநீற்றை யாரெல்லாம் அணிகின்றார்களோ அவர்களை பகை அல்லது தீவினைகள் வந்து தாக்காமல் திருநீறு பாதுகாக்கும் என்கின்றார் திருமூலர். கவசமாக நிற்பது என்பதிலிருந்து அது மறைப்பு என்பதும் ஒரு விதத்திலே எமக்கு பெறப்படுகின்றது. எனவே திருநீற்றை காட்டி வணங்குவது அந்த குறிப்பிட்ட அந்த ஒற்றை தீபத்திற்கு பிறகு திருநீற்றை இப்படியாக எடுத்து எடுத்து அதில் இறைவனுக்கு முன்னால் காட்டி அவர்கள் அந்த தீபத்தின் மேல் போட்டு விடுவார்கள். அது அந்த மறைத்தலை குறிக்கின்ற ஒன்று. அதற்கு பிற்பாடு ஆகவே அந்த நிலையிலே நாங்கள் ஒரு பக்குவ ஆன்மாவை எடுத்தோமாக இருந்தால் பக்குவ ஆன்மாவிற்கு என்ன நடக்கும்? இருவினை ஒப்பு ஏற்பட்டு மலபரிவாகம் அடைந்து ஆணவ முனைப்பை முற்றாக அளிக்கின்ற அதனையும் நாங்கள் மறைத்தல் என்றுதான் கூறுவது. அதாவது ஒவ்வொரு ஆன்மாவும் எங்களைப் போல ஆன்மாக்கள் பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து என்று நாங்கள் எத்தனையோ கோடி பிறவிகளை எடுத்து நாங்கள் பக்குவப்படுகின்றோம். உண்மையிலே நாங்கள் நினைத்து பார்த்தால் எங்களுக்கு தெரியும். அதாவது சிலர் அதில் ஆச்சரியப்படலாம், ஏன் அவ்வளவு பிறவிகள் என்று. அதற்கு காரணம் எங்களுக்கே தெரிய வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை நாங்களே ஒரு மீள் பரிசோதனை செய்தால், எங்களுக்குள் சிந்தித்தால், நாங்கள் எவ்வளவு தூரம் திருந்தி இருக்கின்றோம். பிறந்து ஒரு குறிப்பிட்ட வயதிலே இருந்த எங்களுக்கும் இப்பொழுது பலவிதமான வயதிலே நாங்கள் இருக்கலாம். ஆனால் எந்த வயதில் இருந்தாலும் நாங்கள் இவ்வளவு காலம் வாழ்ந்ததால் எவ்வளவு திருந்தி இருக்கின்றோம் என்று பார்த்தோமாக இருந்தால் மிக பெரியதாக இருக்காது. அதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். மிகச் சிறிய அளவிலே தான் நாங்கள் திருந்தி இருப்போம். அதனால்தான் எங்களுக்கு திருந்துவதற்கு எனக்கு அதை சொல்லும் பொழுது ஞாபகம் வருகின்றது. முந்தி எங்களுடைய பள்ளிக்கூடங்களிலே ஆசிரியர்மார் அந்த ரிப்போர்ட்டிலே எழுதி விடுவார்கள். என்னதான் நாங்கள் புள்ளி எடுத்தாலும் கீழே எழுதியிருப்பார்கள், திருந்துவதற்கு இடம் உண்டு என்று. அதுபோலத்தான் நாங்கள் திருந்துவதற்கு மிகப்பெரிய இடம் இருக்கின்றது, பங்கு இருக்கின்றது. அதனால்தான் எங்களுக்கு பிறவிகளின் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டிருக்கும். அது மாத்திரமல்ல, நாங்கள் ஒவ்வொரு பிறப்பிலும் புதிய வினைகள் செய்து இவ்வாறாக போவோம். கடைசியிலே நாங்கள் இவற்றையெல்லாம் உணர்ந்த நிலையிலே நிறைவாக ரெண்டுமே செய்யாமல் எல்லாம் இறை செயல் என்று இறைவனிடம் நாங்கள் எல்லாவற்றையும் அதாவது ஒப்பித்து நாங்கள் வாழுகின்ற பொழுது எங்களுக்கு இருவினை ஒப்பு ஏற்படுகின்றது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இது வள்ளுவனுடைய குறள். ரெண்டு வினைகளுமே இருள் சேர் வினைகள் தான். நல்வினையும் எங்களுக்கு இருளைத்தான் சேர்க்கும், தீவினையும் எங்களுக்கு இருளைத்தான் சேர்க்கும். நல்வினை எங்களுக்கு புண்ணியத்தை தந்தாலும் நாங்கள் புண்ணியம் செய்து இன்னும் பிறப்புகளைத்தான் கூட்டிக் கொண்டு போகின்றோம். அதனால்தான் நாங்கள் ரெண்டுமே செய்யாமல் நாங்கள் ஏதோ செய்வோம், ஆனால் அதனை புண்ணியம் அல்லது பாவம் என்பதற்குள் நாங்கள் இழுத்து வராமல் இருப்பதற்கு உரிய ஒரே வழி, எதை செய்தாலும் அது இறைவன் செயலாக நாங்கள் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது எங்களுக்கு இருவினை ஒப்பு ஏற்படுகின்றது. அப்படி ஏற்பட்டால் நாங்கள் மலபரிபாகத்திற்கு உரிய நிலையிலே நிற்கின்றோம் என்று பொருள். அப்பொழுது இறைவன் அந்த ஆணவ முனைப்பை, ஏனென்றால் நாங்கள் என்னதான் மலபரிபாகம் அடைகின்ற பக்குவ நிலையிலே நின்றாலும் அந்த வாசனா மலம் என்பது எங்களை அறியாமல் ஆன்மாவிற்கு அந்த முனைப்பு வந்துவிடும். ஆகவே அதை அந்த இடத்திலே அந்த ஆணவத்தை அந்த முனைப்பை முற்றாக மழுங்கடிப்பதற்கு இறைவன் தான் துணை செய்கின்றான். அதனை சில இடங்களிலே கூறுவார்கள், ஒரு விதையை வறுப்பது போலே என்று. அந்த விதை இருக்கும், ஆனால் அதை வறுத்து விடுவான் இறைவன். அது வறுத்த விதை முளைக்காது. ஆகவே அதிலிருந்து அந்த முனைப்பு முளைக்காது என்கின்ற அந்த கருத்தை தான் அவர்கள் அவ்வாறாக கூறுவார்கள். ஆகவே அந்த தொழிலுக்கும் பேர் மறைத்தல். அதற்கு பிற்பாடுதான் அவனுடைய அருள் எங்களிலே படியும்.
அதற்கு பெயர் சத்தினி பாதம். ஆகவே இந்த 3 சொற்களும் பலரும் அறிந்த சொற்கள். இருவினையொப்பு, மலபரிவாகம், சத்தினி பாதம். அந்த சத்தினி பாதம் என்பது அவனுடைய பாதம் எங்களில் படிவது, அது அருளல் என்கின்ற அந்த நிகழ்வு. ஆகவே அண்டம் ஒடுக்கப்படும் பொழுது ஆன்மாக்களுக்கு அவர்தம் பக்குவங்களுக்கு ஏற்ப, அதாவது புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப, இது சாதாரண நிலையிலே இருக்கின்ற மக்களுக்கு சுகங்கள் கிடைக்கும். இதனையே தீபங்களின் பின்னரான நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த கும்பதீபமும் காட்டி அதற்கு பிற்பாடு அதாவது ஒற்றை கற்பூர தீபம் காட்டி அதற்கு பிற்பாடு திருநீறு காட்டி இவை காட்டி முடிய இந்த குறிப்பிட்ட இந்த உபச்சாரங்கள் என்று சாதாரணமாக சொல்லுவார்கள். கண்ணாடி, குடை, சாமரை, விசிறி, கொடி, ஆலவட்டம் போன்றவற்றை எல்லாம் அந்த இறைவனுக்கு முன்னாலே காட்டுவார்கள். இதை நாங்கள் இந்த அடிப்படையை விளங்காமல் பார்த்தால் நாங்கள் யோசிப்போம், இது என்ன, ஏதோ இறைவனுக்கு ஏதோ ஒரு ஒரு சும்மா ஒரு, அதாவது ஒரு கருத்தில்லாமல் செய்வது போல பார்த்தால் பலருக்கும் சிரிப்பாக இருக்கும். பலர் கேட்டிருக்கிறார்கள், ஏன் இப்படியெல்லாம் காட்ட வேணுமா, ஏன் நேரத்தை எல்லாம் எடுக்கின்றார்கள் என்று. அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த அடிப்படை அவர்களுக்கு விளங்கவில்லை. அடிப்படையிலே கோயில்களிலே அந்த விளக்கங்களைத்தான் அவர்கள் இவ்வாறு குறியீடாக செய்கின்றார்கள். ஆகவே இறைவனுக்கு முன்னால் கண்ணாடி, குடை, சாமரை, விசிறி, கொடி, ஆலவட்டம் இவையெல்லாம் என்ன, ஒவ்வொருவருக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சுகங்கள். எங்களுக்கு இவையெல்லாம் ஒவ்வொரு சுகத்தை தருகின்ற பொருட்கள். அந்தந்த சுகம் தேவைப்படுகின்ற பொழுதுதான் அந்த சுகம் எங்களுக்கு தெரியும், இல்லையா? இப்ப விசிறி என்றால் இந்த காலத்திலே அது ஃபேன். அதனுடைய இன்னொரு ஒரு பரிணாமம் தான் ஏசி. இவையெல்லாம் குளிரிடத்தை பார்த்தோம்னால் ரேடியேட்டர். இவையெல்லாம் இந்த விசிறிக்குரிய அந்த பொருட்கள் தான். எங்கு குளிர்கின்ற பொழுது அது ரேடியேட்டர் ஆகின்றது, வியர்க்கின்ற பொழுது அது விசிறி ஆகின்றது. அதுபோல வெயிலே அல்லது மழையிலே செல்கின்ற பொழுது அது குடை ஆகின்றது, இன்னொரு இடத்திலே அது சாமரை ஆகின்றது, வெற்றி கிடைக்கின்ற பொழுது அது கொடியாகின்றது, மரியாதை கிடைக்கின்ற பொழுது அது ஆலவட்டம் ஆகின்றது, எங்களையே நாங்களே பார்த்து நிற்கின்ற பொழுது அது கண்ணாடி ஆகின்றது. இப்படியெல்லாம் இந்த இன்பங்களை தருகின்ற தன்மைகளை குறிப்பதாகத்தான் இது இருக்கின்றது. இதனுடைய கருத்து என்னவென்றால், இந்த அண்டம் ஒடுக்குகின்ற பொழுது எங்களில் சில பேர் ஒவ்வொரு விதமான நிலையிலே அந்த சுகங்களை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அந்தந்த நிலையிலே உள்ள நிலைமைகள் அங்கு குறிப்பிடப்படும் என்பதை, அதாவது கிடைக்கும் என்பதனை அது குறிக்கின்றது. இவற்றை தொடர்ந்து மந்திரமோதி மலரிட்டு அவர்கள் அர்ச்சனை செய்வார்கள். அந்த அர்ச்சனை கூட எதனை குறிக்கின்றது என்றால், அந்த ஆன்மா பெறுகின்ற சுகத்தை குறிக்கின்றது. அந்த ஆன்மா ஒரு விதமான தான் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப கிடைக்கின்ற ஒரு பக்குவ ஆன்மாவுக்கு கிடைக்கின்ற சுகமாக அது கருதப்படுகின்றது. அதற்கு பிற்பாடு புஷ்பாஞ்சலி என்று எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அது மலர் வணக்கம். மலரை அதிலே அர்ச்சகர்கள் அப்படியே கொத்தாக பிடித்து அவர்கள் இறைவனுக்கு இறைவனுடைய புகழை கூறுவதாக அந்த மந்திரங்களை சொல்லி இறைவன் மீது தூவுவார்கள். அது கூட இதனை குறிக்கின்றது என்றால் உயர்நிலை ஆன்மாக்கள் அடையும் நட்பேற்றை அது குறிக்கின்றது. அப்பொழுது அங்கு தேங்காய் உடைப்பார்கள், அது முடிய தேங்காய் உடைப்பார்கள். அது கூட முற்றாக மும்மல பந்தம் உடைத்து அகற்றப்பட்டு உயிரானது தன்னுள்ளே இறையொளியை உணர்ந்து பேரின்பத்தை நுகர்வதை இது குறிக்கும். இது அந்த பூசையிலே நடக்கின்ற அந்த ஒழுங்குகள். அதுக்கு பிற்பாடு பஞ்சாராத்தி காட்டுவார்கள். இது அருளலை குறிப்பது. பக்குவ ஆன்மாக்கள் அடையும் இறைவனோடு டெண்டர கலக்கின்ற சாயுச்சிய முத்தியாகிய அருளலை இது குறிக்கின்றது. அதற்கு பிற்பாடு அங்கு திருமுறைகள் ஓதி அது கூட அந்த பக்குவ ஆன்மாக்கள் உயர்நிலை ஆன்மாக்களுக்கு இருக்கின்ற ஒரு இன்பத்தை குறிப்பதாகத்தான் அவர்கள் திருமுறைகள் ஓதி இறைவனை புகழ்ந்து பாடி, திருமுறையிலே என்ன நடக்கின்றது,
இறைவனை புகழ்ந்து பாடுகின்றோம். ஆகவே அந்த இறைவனை புகழ்ந்து பாடி அங்கு வாழ்த்தையும் தெரிவித்து முடிக்கின்றார்கள். முத்தியடைந்த உயிர்களின் பேரானந்த நிலையினை இது குறிக்கின்றது. சரியா? அப்ப இந்த பூசைக்கான விளக்கங்களை அறியாத பலரும் இதை நான் போட்டதற்கு அந்த காரணம் இருக்கின்றது என்னவென்றால், இது உலகத்திலே நடக்கின்ற ஒன்று. அர்ச்சகர் வேண்டுமென்றே பூசை நேரத்தை நீட்டுவது போல பேசிக் கொள்வதையும், சில குடும்பங்களிலே அவர்களுக்குள்ளே கருத்து முரண்பாடுகளும் கவலையான நிலைமைகளும் ஏற்படுவதையும் அவதானித்துள்ளேன். இது உண்மையிலே நான் அவதானித்ததை கூறுகின்றேன். கோயில்களிலே அவர்கள் நின்று சிக்கப்படுவார்கள். என்னவென்றால், பூசை நிகழ்தென்று ஒரு ஆள் சொல்ல, மற்றாள் அது இப்படித்தான் என்று, அது ஐயருக்கு வேற வேலை இல்லை, எல்லாத்தையும் நீட்டிக்கொண்டு போடாருன்னா, அல்லது இப்ப இருக்கிற இந்த கோயில்காரர் இப்படித்தான் செய்யணும் என்று இப்படியே பேசிக்கொள்வார்கள். ஆனால் இவையெல்லாம் எங்களுக்கு ஆகம விதிகளிலே குறிப்பிட்ட சில முறைகளிலே தான் இந்த பூசைகள் நடக்கின்றன. அந்த பூசை ஒழுங்கிற்கு இவையெல்லாம் தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே அங்கு தேவை என்னவென்றால், சிற்றறிவுடைய ஆன்மாக்களாகிய நாம் பூசையிலே பங்கு கொண்டு வழிபடும் பொழுது ஒவ்வொன்றும் எதனை குறிக்கின்றது என்பதை விளங்கி, அது விளங்கிக் கொண்டால் மட்டும் போதாது. ஏனென்றால் படித்தவர்களுக்கு விளங்கும் கட்டாயம். ஆனால் அதை உணர்ந்து, நாங்கள் விளங்கினதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்வது என்பது சிவபுராணத்திலே வருகின்றது கடைசியாக என்ன? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து என்று. அந்த உணர்கின்ற நிலையிலே எங்கள் மனமாற அந்த மனதிலே அது படிந்து நாங்கள் உணர்ந்து எம்மீது கொண்ட பெருங்கருணையினால் இறைவனாற்றும் ஐந்தொழில்களையும் முற்றாக நினைந்து எம்பெருமானின் திருவருளை வியந்து அவன் மீது அளவிலா காதல் கொண்டு அவனுக்கு அடிபணிந்து ஆட்பட வேண்டும். இதுவே பூசையை உரிய முறையில் அனுபவிப்பது ஆகும். ஆகவே அது மட்டுமல்ல, பூசையிலே பங்கு கொண்ட பலனை பெறுவதும் ஆகும். அதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அந்த ஒவ்வொரு பூசையின் பொழுதும் நீங்கள் சிலரை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் கும்பிட்டு கொண்டு நிற்பார்கள், இப்படி கை இப்படி இருக்கும், பக்கத்தில் கதைத்து கொண்டிருப்பார்கள். பஞ்சாராத்தி காட்டும் பொழுது அரோகரா என்பார்கள், எல்லாரும் சொல்லுகின்ற பொழுது தாங்களும் சேர்ந்து. ஆனால் தங்களுடைய கதையிலே தான் அவர்கள் இருப்பார்கள். அப்படியெல்லாம் அல்ல. நாங்கள் பூசை தொடங்கினதிலே இருந்து ஒவ்வொரு பூசையின் பொழுதும் காட்டப்படுகின்ற அந்த தீபங்களின் பொழுதும் நாங்கள் இந்த இறைவனுடைய ஐந்தொழில்களை நாங்கள் ஒரு விவரமாக நாங்கள் நினைத்து கொள்ள பழகுவோமாக இருந்தால் சரியான முறை அதுதான். ஏனென்றால் அது அது அந்த நீங்கள் அந்த நிலைக்கு வர வேண்டும். இறைவன் இவற்றையெல்லாம் செய்கின்றான் ஏனென்று சொன்னால் எங்களை எல்லாம் அவன் இந்த ஆன்மாக்களை உய்விப்பதற்காக, அப்படி உய்விப்பதற்காக இறைவன் செய்கின்ற அந்த ஒவ்வொரு தொழிலையும் நாங்கள் நன்றாக விளங்கி அதிலே உணர்ந்து அவன் எங்களுக்காக ஆற்றுகின்ற ஒரு கருணையாக அதனை நாங்கள் நினைத்து அதிலே உள்ளுக்கு ஊறி நாங்கள் அனுபவிப்போமாக இருந்தால் அந்த அனுபவம் எங்களை நிச்சயமாக பலன் பெற்றவர்கள் ஆக்கும் என்பதுதான் அந்த கருத்து. இப்பொழுது நாங்கள் இதிலே நீங்கள் யாராவது ஏதாவது கேட்க இருந்தா கேளுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். வணக்கம். ஓம் வணக்கம், சொல்லுங்க. நான் தேவா பேசுறேன். இந்த சொல்லுங்க. கனடால இருந்து இன்றைய தான் முதல் கூட சந்தர்ப்பம் கிடைச்சது. அதுக்கும் ஒரு என்ன அருள் வேண்டும், அதுக்கு அவன் கொடுத்திருந்தா தான் அது கிடைக்கும் என்று நம்புறேன். அது இன்றைக்கு கிடைச்சது சந்தோஷம். இப்போ இந்த விளக்கங்கள்லாம் அது சரியான பிரயோசனமான நல்ல நல்ல விளக்கமாக இருக்கின்றது, உணரக்கூடிய இருக்கின்றது. அதுக்கு இன்றைக்கு சந்தர்ப்பம் கிடைச்ச சந்தோஷம். அவருக்கு வேண்டுகோள் அது இதுல யூடியூப்ல ஏதாவது போடையிலுமா? என்னண்டா இது சில நான் நேரங்கள் எல்லாம் டேப் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஆனால் அந்த யூடியூப்ல போட இல்லை இன்னும். ஏனென்றால் இது இப்படியே அனுப்ப இயலாது, அது பெரிய ஒரு ஃபைலா வரும். யூடியூப்ல போட்டுட்டு நான் கட்டாயம் அனுப்புவேன், எல்லாருக்கும் அது அனுப்பிடுவேன். பாட்டா போட்டாலுமே எபிசோட் 1, 2, 3 அந்த மாதிரி போட்டாலுமே அது பலரும் அதை ஷேர் பண்ணி அறிவு மற்றாக்களுக்கும் மாண்பட்ட இன்பம் மற்றவரும் பெறுறதுக்கு உதவும் என்று நம்புறேன். கட்டாயமோ இது 9வது வகுப்பு செய்திங்க, கட்டாயமா போட வேணும். அது மற்றது இந்த அடுத்த கிழமை இருக்காது வகுப்பா. அடுத்த ஒரு கிழமைக்கு நான் எனக்கும் அது கொஞ்சம் சிக்கலா இருக்கும் போல எனக்கு.
நான் உங்களுக்கு இப்ப முந்தி போட்டது இந்த இந்த தியதியோட முடிந்திருக்கும். நான் அடுத்தது உங்களுக்கு 2 நாளைக்கு போடுவேன். எப்பப்ப வகுப்புகள் இருக்குமென்றது. கட்டாயமா ஓகே. நான் அத போட்டு விடுவேன். ம். ஏனென்றால் அடுத்த சனி, ஞாயிறு நான் அதிகமா பல இதுகள்ல வெளியிலேண்டு நாட்டுக்குள்ள தான் நான் சில சில இடங்கள்ல நான் நிக்க வேண்டி இருக்கும் போல கிடக்கு. ஓகே. ஆனாலும் பிரச்சனை நான் இல்ல. அது முந்தியே போட்டதின்படி இன்றைய விட முடியும் நான் போடுவேன். நன்றி. நீங்கள் இவ்வளவு தூரத்தில ம். இருந்தெல்லாம் பலரும் இங்க அமெரிக்காவில இருந்து, கனடாவில இருந்தெல்லாம் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன அது ஒரு அது நல்ல இது இது விஷயம். இப்படியான இதுகள் இருக்குது. இப்ப செய்றது மிகவும் பிரயோசனமான தொண்டு. அது கிடைக்கிறது எங்களுக்கு அருமை. எல்லாம் இது சொன்ன மாரி என்ன எல்லாம் அவன் செயல்ன்ற மாரி தான் எல்லாம் செய்றது ம். தான். என்று தேங்க் யூ ஸோ மச் உங்களோட டைமுக்கும், உங்களோட அந்த அந்த இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணி செய்றது இட்ஸ் லாட் ஆஃப் வொர்க் அண்ட் லாட் ஆஃப் டைம் அண்ட் எவ்ரிதிங் உங்களுக்கு அது செய்றதுக்கு கிடைச்சது. உங்களுக்கு தேங்க் யூ ஸோ மச். நன்றி. நன்றி. மற்றது நான் திருப்பியும் சொல்றேன். அந்த தொடக்கத்தில என்னை பிந்தினதுக்கு நீங்கள் மன்னிச்சுக் கொள்ளணும். ஒரு நாட்டிய நாடகம் நான் எழுத வழிகிட்டாப்புல நான் உண்மையில இதெல்லாம் இருந்தேனா, ஆனால் நான் அதுக்கே இருந்துட்டேன். அ அதிலே அந்த அந்த கவிதையில பாட்டா எழுதுறது தானே, அப்ப அந்த பாட்டா எழுதிக் கொண்டிருந்ததுல அது 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 என்ன மறந்து நான் அதுக்கு நேரத்த கவனிக்காம இருந்தது. அ மற்றும்படி எல்லாம் என்ன இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கு. யாராவது கேட்க இருந்தா ஏதாவது கேளுங்க. வேறு ஒரு ஆள் என்ன இந்த ஆண்டு பிறப்ப பற்றி ஒருவர் அவர் இளம்பிள்ளை. அவ கேட்டிருந்தவ. நான் உண்மையிலே பிறகு அது என்ற வேலைகளுக்கு நான் அத மறந்து போனேன். இந்த ஆண்டு பிறப்பு சாதாரணமான ஆட்களுக்கு ஒரு பெரிய சிக்கல். தை மாதம் என்பாங்கள். தைப்பொங்கலான ஆண்டு பிறப்பன்று, சித்திரை பொங்கலான ஆண்டு பிறப்பன்று இப்படியெல்லாம். என்ன பொறுத்தமட்டில இதில 2 பக்கம் இருக்கு. என்னென்றால், ஒன்று உண்மையிலேயே இதனை ஆராய்ஞ்சு போட்டு தெரிவிக்கிற ஆக்கள். அடுத்ததாக இந்த அரசியலுக்காக தெரிவிக்கிற ஆக்கள்ன்னு இந்த 2 வகை இருக்கு இதுல. இதுல இந்த அரசியலுக்காக தெரிவிக்கிறதையே நாங்கள் வெளியில விட்டுட்டு, உண்மையில வரலாற்றில வச்சுக்கொண்டு ஆராய்கிறவை இந்த கருத்துக்கள நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். அம் அப்படியெல்லாம் பார்க்கைக்க சில இடங்கள்ல நாங்கள் சரியா சிலது சொல்ல இயலாது உண்மையில. அம் ஆனாலும் இந்த சித்திர தைப்பிறப்பு, சித்திரை பிறப்பு, ஆடிப்பிறப்பு, அ இத விட அது நாங்கள் கொண்டாடாமல் விட்டது அந்த உள்ளுக்கு இருக்கிற என்ன அது செப்டம்பர்ல வரும். புரட்டாதி பிறப்பு அல்லது ஐப்பசி பிறப்பு. இதெல்லாம் இந்த சூரியனுக்கும், பூமிக்கும் உள்ள ஒரு தொடர்பு. அத நீங்கள் மறக்கக்கூடாது. இந்த சூரியன் சரிஞ்ச அச்சில சுத்துறதால ஏற்படுகின்ற சூரியன் வடக்கு தெற்காக போய் வருவது போல் இருக்கின்ற அந்த தோற்றத்திலே ஏற்படுகின்ற ஒரு நிலைமைகள் தான் இதுவெல்லாம். இது எல்லாத்துக்கும் நாங்கள் பொங்கல் வச்சிருக்கிறோம் இல்லையா? தைப்பொங்கல், சித்திரை பொங்கல், ஆடிப்பொங்கல். தைப்பொங்கல் எல்லாரும் முற்றத்தில பொங்குவோம். சித்திரை பொங்கல் சிலர் முற்றத்திலே, பலர் கோயில்லே. அ ஆடிப்பொங்கல் அதிகமாக கோயில்களிலே பொங்குவது. இப்படியாக இந்த பொங்கல், இந்த இந்த நிலைமைகள் எல்லாம் தொடர்பட்டு இருக்கின்றன. நாங்கள் இதனை ஒரு இடத்திலே நாங்கள் விவரமாக நாங்கள் பார்ப்போம் அதை. பார்த்துக் கொள்ளுவோம். அது நல்லது அந்த கேள்வி ஆனபடியா